இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஐஸுக்கு எதிரான ஒரு சிறப்பான பணியை அவர் செய்து கொண்டு வரார். ஒரு பெரிய திடுக்கிடும் தகவல்களை சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த காணொலியை மறக்காம இறுதி வரைக்கும் பார்க்கறதோட மட்டும் இந்த போதை என்ற விஷயம் என்ன, இது இந்த பெரிய நெட்வொர்க் என்ன, இது எப்படி செய்யறாங்க, போதை அல்லது வெறி என்கின்ற உணர்வு என்னன்னு சொல்ல போறேன். ஏனென்று சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்க்க போய் அது வாய்க்குள்ள சாவண்ணா போனால் பூராயங்கள் வரும் என்று சொல்லுறவன். அவர் தூசணம் கதைக்காதவர் எல்லாம் கதைப்பார், டான்ஸ் ஆட தெரியாதவர் பாட தெரியாதவர் எல்லாம் பாடுற மாதிரி நடிப்பார். வடக்குக்கு வர ஒரு ரயில் சேவையில் சாரதி போதையை பாவிச்சுட்டு ஓடி இருக்கிறாருன்னு சொல்லி அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வேலை. ஏன் ஜனாதிபதி போதை என்ற விஷயத்தில் கை வச்சிருக்கிறார், அவ்வளவு இம்பார்ட்டண்டா இது என்று சொல்லி பார்ப்போம். டோபமைன் என்ற ஆர் என்று சொன்னால் எங்களுடைய மூளையால் சந்தோஷத்துக்கு சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன். பாலியல் உறவில் ஈடுபடைக்க, செக்ஸ் வைக்க, முத்தமுடையக்குள்ள 200 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர் சுரக்கப்படும். அதனால கனபிஸ் என்று சொல்லப்படுற கஞ்சா பாவிக்க இந்த கட்டாயம் இதை பெற்றார். இந்த காணொலியை வடிவாக கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களோட பிள்ளை நாசமாக போய் இப்போ நிறைய பேர் அரசாங்கம் கைது செய்து யாருக்கும் வக்காலத்து வேண்டாதீங்க தயவு செய்து. ஏன்னா என்னுடைய நபர் அதை பாவிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியின் தாலி கொடி இருக்குது, முன்னால் நகை இருக்குது, காணி இருக்குது, பிள்ளைன்ற நகை நட்டு இருக்குது, பொருள் இருக்குது, மோட்டார் பைக் இருக்குது. அவருக்கு அதெல்லாம் பெருசாகவே படாது. அது கிடைக்கிறதுக்காக அந்த 700 வார அந்த கழிப்புக்காக ஒன்றில் அதை விற்று போட்டால் அதை வேண்டுவர். அதை தடை செய்தால் தடை செய்கிறாக்களை அவர் இல்லாமல் செய்து போட்டு கூட சில வார்த்தைகள் யூடியூப்பில் பாவிக்கல, அது இல்லாமல் செய்து போட்டு கூட அதை அவர் வேண்டிக் கொண்டு வருவார். ஏனென்றால் அவருடைய அந்த மூளை ஐஸ் பாவித்தால் அவர்களுக்கு செக்ஸ் வைப்பதில் கூட ஈடுபாடு கிடைக்காதாம். யார் செய்திருப்பினன் சும்மா கந்தனும் சுப்பனும் சேர்ந்து கசிப்பு காய்ச்சிற மாதிரி நினைக்கிறீங்களா ஊர்வலியை? இல்லை, இது கட்டாயம் அதில் ஒரு வைத்தியர் இருப்பார். என்ன சொன்னால் ஆறில் பரிசோதிக்க பயணம் மனுஷரில் பரிசோதிச்சா உடனே சாகக்கூடாது. அப்போ அதை கட்டாயம் என்ன லெவலில் பரிசோதிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்தை செய்வினம். கட்டாயம் இது என்ன சும்மா செய்கிறதா? கல்யாணம் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு கெமிஸ்ட் இருப்பார், ரசாயனவியலாளர், அவனுடைய அட்வைஸ் இதில் எடுக்கும். கட்டாயம் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார், ஒரு உளவியல் தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஆள் அங்கே கட்டாயம் இருப்பார். வணக்கம் மக்களே, நான் பொது சுகாதார பரிசோதகர் நிரூபன். தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை நடத்தி வரேன். உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்காகத்தான் சீரடியோடு தோன்றியிருக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுடைய நாட்டில் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் ஒரு தொடக்கப்பட்ட ஒரு திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தெற்கில் சரி வடக்கில் சரி இப்படியான விடயங்கள் நடக்குது என்று பத்திரிகை வாயிலாக அல்லது சமூக வலைத்தளங்களுக்களால் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இன்றைக்கு நான் கதைக்க போகிற இந்த விஷயம் நீங்கள் பெருசாக வெளியிடங்களுக்குள்ள கேள்விப்பட்டிருக்காத பல விடயங்களை பற்றி இதில் சொல்ல போகிறேன். இந்த போதை தொடர்பாக சொல்ல போகிறேன். ஒரு பெரிய திடுக்கிடும் தகவல்களை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த காணொலியை மறக்காமல் இறுதி வரைக்கும் பார்க்குறதோட மட்டும் நின்று விடாமல் கட்டாயம் மற்றவைக்கு பகிர வேண்டிய ஒரு சமூக பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஏதாவது சமூகத்துக்கு பிரயோசனமாக தான் நான் சொல்கிறேன்னா வடிவாக கேளுங்கோ. இந்த போதை என்ற விஷயம் என்ன, இது இந்த பெரிய நெட்வொர்க் என்ன, இது எப்படி செய்கிறாங்க, என்னென்ன மாதிரி இது எங்களோட நாட்டுக்குள்ளே வருது, இதே இந்த வெறி என்ற உணர்வு என்ன. ஏனென்றால் நிறைய பேர் இதுக்குள்ளே அடிக்ஷன் ஆகிற வெறி என்ற அப்படி என்ற ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் போகிறது. அதை விட முக்கியமாக என்னென்ன ட்ரக் அடிக்ஷன்கள் என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொண்டரும், இது மனநோய்கான இட்டு செல்லும். இந்த போதை என்றதுக்கு பெற்றார்கள்ட ஆசிரியர்கள்ட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக கதைக்க போகிறேன். மிகவும் ஒரு அருமையான காணொலிக்குள்ளே உள்ளே போவோம் வாங்கோ. இந்த காணொலியின் ஆரம்பத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். போதை அல்லது வெறி என்கின்ற உணர்வு என்னென்று சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்க்க போய் அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விழுந்தாக்கள் தான் 95% ஆக்கள். அப்போ அதை சொல்ல போகிறேன். எங்களுக்கு மூளையினுடைய மேற்பட்டை என்று சொல்லி கடவுளுடைய ஒரு வரமாக தந்திருக்கிறார். அதாவது மிருகங்களுக்கு இருக்கிற விட எங்களுக்கு அந்த பகுதிகள் கொஞ்சம் விருத்தி, மூளைய மேற்பட்டை. அதை சொல்லுறது என்ன வேலை என்றால் அவற்ற வேலை தர்க்க ரீதியான முடிவுகள். இப்போ எனக்கு கெட்ட வார்த்தைகள் தெரியும், எங்களுடைய இப்போ தமிழில் சொன்னால் தூஷண வார்த்தைகள் எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ இதில் கதைப்பேனோண்டு கேட்டால் கதைக்க மாட்டேன். ஏன் கதைக்க மாட்டேன்? 4-5 வியூவர்ஸ் என்ன பார்த்துட்டு இவர் ஒரு அங்கீகாரமாக இருக்கிறார், சீருடை தரித்த உத்தியோகத்தராக இருக்கிறார், இப்படி மக்களுக்கு முன்னுக்கு தோண்டி தூஷணம் கொட்டுற பிஹெச்ஐயாக இருக்கிறார் என்று எனக்கு மானம் போவிடும் என்று சொல்ல வைக்கிறது யாருன்னு சொன்னால் அந்த மூளையம் ஏற்பட்டை. நாங்கள் சப்ஸ்டன்ஸ் எடுக்க, இந்த போதைப் பொருட்களை எடுக்க அவருடைய செயற்பாடு இன்ஹிபிட் பண்ணப்படும், குறையிறதால அதுதான் அந்த வாய்க்குள்ளே சாவண்ணா போனால் பூராயங்கள் வரும் என்று சொல்லுறவன்.
அவர் தூசணம் கதைக்காதவர் எல்லாம் கதைப்பார், டான்ஸ் ஆட தெரியாதவர் பாடத் தெரியாதவர் எல்லாம் பாடுற மாதிரி நடிப்பார். உண்மையாக வெறி என்று சொல்லப்படுற அந்த நிலை வந்து சில பேர் சொல்லுவினும் வெறி என்றா தான் எனக்கு நிதானம், இசைக்கலைஞர்கள் சொல்லுவினும் வெறி என்றா தான் எனக்கு கீபோர்ட் எல்லாம் கை விரல் அப்படி ஓடும், வெறி என்று சொன்னால் தான் நான் இப்போ லைட்டை அடித்தா தான் பாடுவேன், இப்படி கதைப்பினேன் நிறைய பேர். சில பேர் அது ஏதோ உற்சாகமூட்டுற ஒரு விஷயமாகவும் மோட்டிவேஷனான விஷயமாகவும் கதைப்பினம். உண்மையாக அப்படியான நிலைமை நிதானமற்ற நிலைமை தான். அதாவது போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு வாகனம் ஓட்டுறது. நேற்றோ முந்த நாள் பார்த்தீங்கள் என்றால் வடக்குக்கு வர ஒரு ரயில் சேவையில் சாரதி வந்து போதையை பாவிச்சுட்டு ஓடி இருக்கிறாருன்னு சொல்லி அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்கள். எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான வேலைகளில் இருந்து கொண்டு எவ்வளவோ பேற்ற உயிர்களை காக்க வேண்டிய பணியில் இருந்து கொண்டு இப்படி செய்கிறாக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிங்க. ஆக மொத்தத்தில் போதை என்றது வந்து ஒரு நிதானம் இல்லாத நிலை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். இது நீங்கள் எங்கேயுமே பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்களுடைய தமிழ் யூடியூப் தளத்தில் பெருசாக வந்ததில்லை. ஏற்கனவே இதை பற்றி ஒரு காணொலியில் கதைச்சிருக்கிறேன். என்றாலும் மீளவும் இந்த நேரம் இது கதைக்கிறது சால பொருத்தம்னு நினைக்கிறேன். இவ்வளவோ விஷயங்கள் இருக்க ஏன் ஜனாதிபதி போதை என்ற விஷயத்தில் கை வச்சிருக்கிறார், அவ்வளவு இம்பார்ட்டண்டா இது என்று சொல்லி பார்ப்போம். எவ்வளவோ விஷயம் இருக்குத்தானே, அதே போதை என்ற விஷயத்தில் அவர் கை வச்சிருக்கிறார். அப்போ இது கட்டாயம் முக்கியமானதான்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மறக்காமல் இந்த காணொலியை பாருங்கள். முக்கியமாக இதை பார்க்குற ஆசிரியர்கள், உங்களுடைய பாடசாலை வாட்ஸ்அப் குழுக்கள், உங்களோட சமூக நிலைய குழுப்புகள் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. ஏனென்று சொன்னால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு மெதட்டும் இல்லை. இப்படி பிடிக்கிறது ஒரு மெதட், நெட்வொர்க்கை கட் பண்ணுறது. அதை விட முக்கியமாக பேரண்டிங், பிள்ளை எப்படி வளர்க்குறதும் சப்போர்ட்டிவ் டீச்சிங் ரெண்டும் தான் காரணம். அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக கதைப்போம். இப்போ முதலாவதாக ஒரு முக்கியமான ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போகிறேன். டோபமைன். டோபமைன் என்ற ஆர் என்று சொன்னால் எங்களுடைய மூளையால் சந்தோஷத்துக்கு சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன். இவர் வந்து ஒரு மிக முக்கியமான, டோபமைன் இல்லாட்டி நாங்கள் செத்து போவோம், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. இப்போ ஒரு டேஸ்டான சாப்பாட்டை எடுத்து நாங்கள் ருசித்து சாப்பிட்றதுக்குலேருந்து எல்லா விஷயமும், ஒரு விலங்கு வேட்டையாடி அதை ருசித்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறால் இந்த டோப்பமைன். அதை விட நிறைய விஷயம், ப்ளஷரான விஷயங்கள், மோட்டிவேஷனான விஷயங்களுக்கு இந்த டோப்பமைன் எங்களுடைய மூளையால் விடுவிக்கப்படும். இந்த நரம்புகள், இந்த கணத்தாக்க கடத்தல் அதுகளோட எல்லாம் அவருக்கு சம்பந்தம் இருக்குது. அதாவது வேகமாக நடைபெற்று எங்களுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்குறது, ஒரு புத்துணர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற ஒரு ஹோர்மோன். இது ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த டோப்பமைன் சாதாரணமாக எங்களுக்கு நாங்கள் சிரிக்கிறோம்டா, சந்தோஷமாக இருக்கிறோம்டா, ஒரு நகைச்சுவையை பார்த்துட்டு சிரிக்கிறோம்டா, ஒரு விளம்பரம், கலர்ஃபுல்லான விளம்பரம் அல்லது ஒரு வீடியோவை பார்க்குறோம், ஒரு சாப்பாட்டை பார்த்துட்டு எச்சில் ஊறுது, இப்படியான எங்களுடைய உணர்வுகள் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம், அந்த களிப்புக்கு காரணம் இந்த டோப்பமைன். விஷயம் என்னென்னா இந்த டோப்பமைன் சாதாரணமான அளவில் 50 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர் என்ற ஒரு சொட்டு அளவே அந்த அளவும் காணும் எங்களுடைய இந்த ப்ளஷருக்கு. இந்த ஒரு குருதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலே எங்களுக்கு காணும். இது நான் ஒரு அம்மாவினுடைய மடியில் அல்லது என்னுடைய குழந்தையை நான் கட்டியணைச்சி முத்தம் கொடுக்க எங்களுக்கு பிடித்தமான ஆக்களுடைய அரவணைப்பில் இருக்கேக்க 250 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர் சுரக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் நிறுவன் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? சும்மா காரணம் இல்லாமல் சொல்லுவேன். இதில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது. படத்தில் ஒரு திருப்பு முன்ன மாதிரி கொண்டு வந்து எங்கே அடிக்க போகிறோன்னு பாருங்க. இது எங்களுடைய புத்துணர்ச்சிக்கு காரணம். இதுவே எல்லாரும் அடல்ட் தானே பார்ப்பீங்க. பார்க்காட்டியும் நாங்கள் பழையாக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. பாலியல் உறவில் ஈடுபடைக்க, செக்ஸ் வைக்க, முத்தமுடையக்கில் 200 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர் சுரக்கப்படும். அதனால தான் அந்த உறவு நிலை நீடிக்க வேண்டும், அப்படியெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது வந்து அந்த கட்டம், அதாவது உச்சக்கட்டம் என்று சொல்லுவார்கள் தானே, அந்த உச்சக்கட்டம் நீடிக்கணும், அப்படியே இருக்க வேணும் என்று யோசிக்கிறது வந்து அந்த டோப்பமைன் 200. அதுதான் அந்தளவு சந்தோஷத்தை தருது. அதாவது இதை உண்மையான சந்தோஷம் என்று சொல்லலாது. உண்மையான சந்தோஷம் என்றது வேறு கதை. இதுக்கு வந்து தமிழ்லேயே ஒரு வார்த்தையை நான் பாவிக்கிறேன், களிப்பு என்று பாவிக்கிறேன். அதாவது பொய்யான இன்பம், ஒரு களிப்பை தரும். விஷயத்துக்கு வாரன். இதுவே நாங்கள் சில போதைப் பொருட்களை பாவிக்க, சப்ஸ்டன்ஸை பாவிக்க அதனுடைய அளவு வந்து மிக அதிகமாக சுரக்கப்படும். அதனுடைய அளவை எவ்வளவுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னம் நான் ஒரு கிளைமேக்ஸுக்கு வரேன். எனக்கு எனது குழந்தை அல்லது என்னுடைய அம்மா, எங்களுக்கு அவர்களுடைய திடீரென ஏதாவது இழப்பு வந்தால் குடும்பத்தில் எப்படி ஃபீலிங் இருக்குது? அப்போ நீங்கள் கேட்கலாம், இதே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நெகட்டிவாக நிறுவனண்டு. விஷயம் என்னென்னா, எங்களுடைய பிடித்தவர்களுடைய பிரிவு எங்களுக்கு அந்த டோப்போமின் கிடைக்கிறத தடை செய்யுது இல்லையா? அந்த டோப்போமின் எங்களுக்கு அவர்களால் கிடைச்சி கொண்டிருந்தது, அது கிடைக்கிறத தடை செய்யுது. அதுக்கே நாங்கள் தாங்க முடியாமல் தவறான முடிவெடுக்கிறார்கள் சில பேர் இருக்குது. அது ஒரு பிழையான முடிவு, அது வேறு கதை. தவறான முன்னுதாரணம் நான் சொல்கிறேன். சமூகத்தில் சில பேர் இருக்குது, காதலன் இறந்தோடனே அப்படி நடந்திருக்குது, அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. தாய் இறந்தோடனே சில வேளை முந்தி அப்படி நடந்திருக்குது. அந்த டோப்போமின் அடிக்ஷனில் அவர் இருந்தவர் அதை தாங்க முடியாமல் தன்னை மாய்க்கிறதுக்கு போகிறார். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், இதே நீங்கள் நிறுவனம் இப்போ சொல்கிறீங்களென்றால்
இதுவே இந்த டோப்போமைன் நாங்கள் சப்ஸ்டன்ஸை பாவிக்க சாராயம் பியர் அப்படியான விஷயங்களை பாவிக்க 400 வரை சுரக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதுவே கனபிஸ் என்று சொல்லப்படுற கஞ்சா பாவிக்க இந்த கட்டாயம் இதை பெற்றார் இந்த காணொலியை வடிவாக கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களோட பிள்ளை நாசமாக போய் இப்போ நிறைய பேர் அரசாங்கம் கைது செய்து யாருக்கும் வக்காலத்து வேண்டாதீங்க தயவு செய்து. ஏனெண்டா என்னுடைய கணிசமான வேண்டுகோள் இந்த இது சம்பந்தமான வீடியோக்களை நான் போட்டுக்கொண்டு வரது ஏனெண்டா எங்களோட படிகள் ஏற்கனவே கடந்த வருடத்தில் பிறப்பு வீதம் 1 லட்சத்துக்கிட்ட குறைஞ்சிருக்குது. எங்களுடைய நாட்டில் பிறப்பு வீதம் 1 லட்சத்துக்கிட்ட குறைஞ்சிருக்குது. இது பார்த்தால் இப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்தை அரசாங்கம் பிடிக்க அதுக்கு கட்டாயம் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணும். இப்படியான விடயம் அதேமாரி உங்களோட பிள்ளைகளை அதிலேருந்து பாதுகாத்துக்கொள்ள வேணும். நான் சொல்ல வாரது இதுவே கஞ்சா பாவிக்க 700 மைக்ரோகிராம் per டெசிலிட்டர் சுரக்கும் அந்த டோப்போமைன். அப்போ நீங்கள் கேட்கலாம் அதால் என்ன நிரூபன் சொல்ல வாரீங்களா, என்ன தம்பி அதால் விளைவு? 200-250 கிடைக்கிற அம்மா அப்பா குழந்தையினுடைய இழப்பை தாங்காமல் ஒரு பிள்ளை அல்லது யாரோ ஒரு ஆள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகிறார். காரணம் அந்த டோப்பமின் அந்த ரசனையில் அந்த அடிக்ஷனில் இருந்தவர் 700 கிடைக்காட்டி விடுவரா? நடுக கஞ்சா அடிக்கிறோடால் அதனுடைய அடிக்ஷனுக்கு போகணும், அதுக்குள்ளே தங்கி வாழ்கிறார், அது இல்லாட்டி இருக்கையில் ஆண்ட கட்டத்துக்கு போடுவார். அப்படியான ஒரு ஆள் ஒரு 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 நபர் அதை பாவிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியின் தாலி கொடி இருக்குது, முன்னால் நகை இருக்குது, காணி இருக்குது, பிள்ளைன்ற நகை நட்டு இருக்குது, பொருள் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது. அவருக்கு அதெல்லாம் பெருசாகவே படாது. அது கிடைக்கிறதுக்காக அந்த 700 வார அந்த கழிப்புக்காக ஒன்றில் அதை விற்று போட்டால் அதை வேண்டுவர். அதை தடை செய்தால் தடை செய்கிறாக்களை அவர் இல்லாமல் செய்து போட்டு கூட சில வார்த்தைகள் யூடியூப்பில் பாவிக்கல, அது இல்லாமல் செய்து போட்டு கூட அதை அவர் வேண்டி கொண்டு வருவார். ஏனென்றால் அவருடைய அந்த மூளைய மேற்பட்டையிலையும் தொடர்ந்து அதை பற்றி தான் சிந்திக்கிற அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வைத்தியர்கள். அந்த ஃப்ரண்டல் கோடெக்ஸில் அந்த ஃப்ரண்டல் ஓப்பில் அவருக்கு அதை பற்றிய திங்கிங் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குமாம். இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஐஸுக்கு எதிரான ஒரு சிறப்பான பணியை அவர் செய்து கொண்டு வாரார். இதை ஆதரிக்கணும் நீங்கள் கட்டாயம். ஏன்னு சொன்னால் இதில் அரசியலாக நான் சொல்லலை, இது ஒரு பெரிய ஒரு கெட்ட தரித்திரம் எங்களுடைய சமூகத்துக்கு. ஏனென்று நான் சொல்லுறேன், இந்த ஐஸ் பாவித்தால் அவர்களுக்கு செக்ஸ் வைப்பதில் கூட ஈடுபாடு கிடைக்காதாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நிறுவனம் நீங்கள் அதை சொல்லுகிறீங்கள் என்றால் பிறகு சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நேரத்தால் ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். கொழும்பில் பிரபல தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு இளம் யுவதியும் இளைஞனும் இருக்கணும். அவை 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஆனால் குழந்தைகளும் கிடைக்கல. 2 பேரும் ஒரு மனநோய் பிடித்தவர்கள் மாதிரி இருக்கணும். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுது. விசாரித்தால் 2 பேரும் இன்னும் நடத்த வேலை செய்யணும். 2 பேரும் இந்த மெத்தம்பட்டமைன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐஸை யூஸ் பண்ணினோம். இந்த ஐஸ் என்னென்றால் அது யூஸ் பண்ணுறதால 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டு இரவு நித்திரோல்றது அப்படியே ஒரு மூலையாக இருந்து. அப்போ நீங்கள் கேட்கலாமே 2 பேருக்கும் அப்படி காதல் இல்லையா, காம உணர்வுகள் இல்லையா என்று கேட்டால் அவர்களுக்கு தான் வராது. ஏனென்றால் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தம்பட்டமைன் லேப்பில் செய்த ட்ரக், இந்த கஞ்சா அதுகள் இயற்கையாகவே இருக்கிற விஷயங்கள். சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லப்படுற மெத்தம்பட்டமைன் தான் ஐஸ் என்று சொல்லி அரசாங்கம் வேட்டையாடி கொண்டிருக்குது. இந்த ஐஸ் 1100 மைக்ரோகிராம் மட்டும் சுரக்குமாம் டோப்பமைன். யோசிச்சு பாருங்க, செக்ஸ் வைக்க எவ்வளவு சுரக்குமென்று முதல் நான் இந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். வெறும் 200 மைக்ரோகிராம் per டெசிலிட்டர். 1100 கிடைச்ச உடனே அவன் அதிண்ட போதையில் இருந்து அப்படி கேட்கலாம், இதை விட அது பெட்டரான்னு கேட்டால் இல்லை. அதனுடைய சைட் எஃபெக்டுகள் எங்களுடைய தற்கொலை செய்ய பண்ணி மனநோயாளியாக்கி எங்களை தற்கொலை செய்ய பண்ணி மனநோயாளியாக்கி இருக்கிறாக்களையே அழிக்கிறதுக்கு உரிய ஒரு போதைப் பொருள். அதை நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் செய்திருப்பினமெண்டு, யார் செய்திருப்பினன்? சும்மா கந்தனும் சுப்பனும் சேர்ந்து கசிப்பு காய்ச்சிற மாதிரி நினைக்கிறீங்களா ஊர்வலியை? இல்லை. இது கட்டாயம் அதில் ஒரு வைத்தியர் இருப்பார். என்ன சொன்னால் யாரில் பரிசோதிக்க பயணம் மனுஷரில் பரிசோதித்தா உடனே சாகக்கூடாது. அப்போ அதை கட்டாயம் என்ன லெவலில் பரிசோதிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்தை செய்வினம். கட்டாயம் இது என்ன சும்மா செய்கிறதா? கல்யாணம் பண்ணி தூக்கி போட்டுவிட்டு ஒரு கெமிஸ்ட் இருப்பார், ரசாயனவியலாளர், அவனுடைய அட்வைஸ் இதில் எடுக்கும். கட்டாயம் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார், ஒரு உளவியல் தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஆள் அங்கே கட்டாயம் இருப்பார். இதை விட மார்க்கெட்டிங் டீமுகள் நிறைய ரசாயனவியல் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு மருந்து தொழிற்சாலை, ட்ரக் ஃபேக்ட்ரி மாதிரி தான் இந்த ஐஸ் தொழிற்சாலை இயங்கியிருக்கும் இலங்கையில். இதை சாதாரணாக்கள் செய்திருக்க மாட்டாங்க. இதுக்குள்ள கட்டாயம் வெளிநாட்டு டெக்னீஷியன்ஸுன்ற இன்புட்டும் இருந்திருக்கும். அரசாங்கம் கிட்டடியில் பிடிச்சாக்கள்கிட்ட இன்னும் நாட்டு பிரஜைகள் அங்கங்கே எல்லாம் இருந்துன்னு சொன்னதில்லோ. அவை எல்லாம் என்ன கந்தன் சுப்பன் நினைக்கிறீங்களோ, இந்த மூளை அவைக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவர்களுடைய அந்த ஐடியாஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒருக்கா பயன்படுத்தினோன்னு சாகக்கூடாது. எத்தனை தரம் பயன்படுத்தினோடனே அவைக்கு அடிக்ஷனுக்கு கொண்டு வரணும், என்ன மாரி இதை கொண்டு போகணும், எந்த நெட்வொர்க்குகளை கொண்டு இதை விற்க வேணும், இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இதுக்குள்ளே கட்டாயம் இருந்திருக்கும். அப்போ 1100
சுரந்து எங்களுடைய சமுதாயத்தை அளிக்கிற இந்த ஆணி எங்களோட நாட்டுக்கு தேவையாண்டு நீங்கள் சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு நெருக்கமானக்கள் பாவிச்சா அவர்கள் அன்பு கருணை இரக்கம் கொண்டு நான் கேட்குறேன், அவர்களையும் எங்களோட பக்கம் இழுக்க வேணும். தெரிஞ்சோ தெரியாமல் தான் அந்த விலைக்கு போயிருப்பினோம், அவர்களை ஃபனிஷ் பண்ணக்கூடாது, அவையும் எங்களோட பக்கத்துக்கு எடுக்க வேணும். இலங்கையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த நபர்களை இப்படியான ஆக்களை தண்டனைக்கு உட்படுத்துறேன்னு சொல்கிறத விட புனர்வாழ்வளிக்கிறதுக்கு அவைய நார்மல் லைஃபுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஆக்கள் குறைவு எல்லாரையும் பிடிச்சி அடைச்சி விட்டா என்ன செய்கிறேன்ட்டு அந்த புனர்வாழ்வளிக்கிற நிலையங்கள் ஆகவும் 4 தான் இருக்குது. அது அரசாங்கம் இப்போ என்ன செய்யுதுண்டா, இந்த கவர்மெண்ட் அந்த புதுசாக ஆக்களை எடுத்து அவர்களுக்கு எதிரான வேலை திட்டத்தை எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தொடங்க இருக்கிறார். அதில் கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்பு மக்கள் கொடுக்க வேணும். கட்டாயம் தமிழ் சிங்களம் முஸ்லீம் ஒரு தரம் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. எங்கட நாட்டு பிள்ளைகள் அந்நியாயமாக போகுது, காசு வெளியில் போகுது. நாங்கள் இம்மளை காலம் நினச்சி கொண்டிருந்தது வெளிநாடுகளில் இருந்து செய்து கடற்கரை மார்களுக்கெல்லாம் இங்கே வருதுண்டு. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு எங்களோட நாட்டுக்குள்ளேயே இப்படியான ஃபேக்ட்ரிகளை வச்சுருந்துருக்குறாங்களேன்னு நான் நினைக்கிறேன். அதை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. சில ப்ராடக்ட் இருக்குது தானே, நேராக இதில் விளம்பரப்படுத்தலாம், அதை அடித்தா உடனே அது வரும், நாங்கள் எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஐஸை ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அதனுடைய மூலப்பொருட்களை எல்லாம் இங்கே அனுப்பி செய்கிறாங்க போலோட. இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்களே. என்னென்னு சொன்னால் நான் சொன்னேன், இது ஒரு கெமிஸ்ட் தெரிஞ்சால்தான் ஒரு கெமிஸ்ட் அளவுக்கு ஜீனியஸ், கெமிஸ்ட்ரி கட்டாயம் தெரிய வேணும். அந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதே மாதிரி வேறு ஐட்டங்கள் இருக்குது, ஹெரோயின் படி வருது நிறைய. இந்த பேர்களை உண்மையாக பாவிக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். என்ன ஏனென்று அதுக்கு நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் இந்த நேரம் தாராளமாக இது எல்லா இடம் மெலிஞ்சிட்டுது. ஸோ நான் இதை பாவிக்கலாமென்று நெச்சு கதைக்கிறேன். ஆனால் உண்மையாக யூனிஃபார்மோட நான் அதை கதைக்கிறது பிள்ளை பேர் நாங்கள் சொல்லக்கூடாது. ஹெரோயின் இப்படியான விஷயங்கள் இருக்குது. அது சில இயற்கையான பூக்கள், ஓபிஎம் அப்படியான பூக்கள்ல இருந்து பிரிச்செடுக்கிறது லேப்பில். ஆனால் இந்த ஐஸ்ன்ற கெட்ட கோதாரி அதை வந்து லேப்பில் செய்கிறது புதுசாக நாங்களாக உருவாக்கின மனுஷன் உருவாக்கின ஒரு விஷயம்தான் இந்த ஐஸ். அப்போ இவையெல்லாம் எங்களோட நாட்டுக்கு தேவையாண்டு நீங்கள் சொல்லுங்க. இப்போ எவ்வளவு அடிக்ஷனை கொண்டு போகும்? ஒரு 250 கிடைக்கிற அம்மா இல்லையோண்டோடனே அவன் எவ்வளவு பாடுபட்டு அழிக்க போகிறான் தன்னை. 1100 கிடைக்கிற ஐஸுக்கு அவன் இல்லையண்டா அவன் என்ன செய்வான்? அவனுடைய திங்கிங் எல்லாமே வந்து அதை பற்றியே இருக்கும். தர்க்க ரீதியான சிந்தனைகள் வந்து மூளையை மேற்பட்டே தான் அதுக்கு காரணம். அதாவது நான் இன்னும் தெளிவாக சொன்னால் ஃப்ரண்டல் ஓப்பன் சொல்லி இருக்குது. அது வந்து உண்மையாக டெவலப் ஆகி 21 வயது எடுக்கும். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேளுங்க. நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த பள்ளிக்கூடங்களில் ப்ரேயர் நடக்க இந்த ஏஎல் படிகள் கூட கடைசியாக எல்லாரும் உரையாற்றி என்று கத்துவாங்க, கை தட்டுவாங்க சம்பந்தம் இல்லாமல். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆசிரியர்கள் நிறைய பேர் பேசுவீங்க, ஏன் பேசுகிறீங்கள்? வளர்ந்துட்டியலடா, ஜீன்ஸ் போட்டுட்டியல், ஏனடா அப்படி கத்துறீங்களண்டு. உண்மையாக நீங்கள் கொஞ்சம் பேரண்டிங்கோட நடக்கிறது தான் இதில் சரியான விஷயம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக கதைக்கிறேன். ஏனெண்டா அவங்களுக்கும் அந்த மூளைன்ற தர்க்க ரீதியான சிந்தனைகள் டெவலப் ஆகலை. அது 21 to 26 கூட ஆகுமாம் அந்த ஃப்ரண்டல் ஓப்பன் ஃபுல் டெவலப்மெண்ட். அதுவும் அந்த ப்ரீ ஃப்ரண்டல் ஆக நுனியில் இருக்கிற மூளையை மேற்பட்ட இந்த விருத்தி வந்து அவ்வளவு காலம் எடுக்குமா. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது என்ன வேலை செய்யுது நிறுவன் இந்த நீங்கள் சொல்கிற ஐட்டம் என்று? மூளையில் தர்க்க ரீதியான சிந்தனை. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரிஞ்சாலும் அதை இடம் பொருள் ஏவல் அறிந்து கதைக்க சொல்கிறாள் இவர் தான். இதை விட முக்கியமாக இப்போ ஒரு ஃபுட் சிட்டிக்கு என்னுடைய மகள் போகிறா. என்னுடைய மகள் ஃபுட் சிட்டிக்கு போய் இதை தூக்குறா, நிறைய கேண்டோஸுகளை தூக்குறா. ஒரு 1-2 வேண்டி கொடுக்கலாம். நான் டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறேன்? நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? என்ன செய்வீங்க? என்னத்துக்கு இப்போ எடுக்கிறீங்கள் என்று பேசுவோம். ஏன் பேசினான்டா யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். கீழே கமெண்ட்டாக போடுங்க, நான் ஆன்சரை சொல்கிறேன். இப்பயே ஏன் பேசினான்டா, அவள் 4-5 அதுகளை எடுத்தால் அவளோட பள்ளி சூத்தி ஆகும். அவள் பொம்பளை பிள்ளை, அதால் வடிவு இருக்காது. பிறகு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, அவளுடைய கல்யாணங்கான யோசிப்பேன். அதால் அவளுடைய லைஃப் எவ்வளோ தூரம் பாதிக்கும். சில வேளை அவள் இந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டாள்னா அவளுக்கு உடம்பு வைக்கும், அவளுக்கு என்னென்ன வருத்தங்கள் வரும். ஆக்கள் பார்த்து அவளை நக்கல் அடிப்பினும். அப்போ அதுக்கு பிறகு அவளுடைய மேரேஜ் அது எவ்வளோ காலம் கண்டினியூ பண்ணும். அவள் பிறகு இப்படி நிறைய சாமான வேண்டினாலண்டா இவள் என்ன சம்பளத்தில் எதிர்காலத்தில் வளர்ந்து வேலை செய்ய போகிறாலும் தெரியாது. இப்படி என் ஊதாரியாக செலவழிக்கிறாள். இவள் எதிர்காலத்தில் உழைக்கிற காசு ஒன்றும் மிஞ்சாது. இந்த எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த ஒரு சத்தத்தில் கோவம் தான் என்னத்துக்கு நீங்கள் இப்போ தூக்கி கொண்டிருக்கிறீங்கள் அதிரா என்று நான் கேட்பேன். இல்லையா? இதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வைஃபை பேசுகிறதுலேருந்து எல்லாம். அப்போ அவனை பின்னம் என்னண்டு தங்களுக்கு தீமையாக உடனே இவர் கோவப்படுறாருண்டு. ஆனால் அந்த இவ்வளவு தூரமும் யோசிச்சுட்டு தான் அந்த கோபம் வருது. இதே மாதிரி இந்த வேலையை செய்ய பண்ணவர் தான் அவர். நான் சொன்னால் அந்த நீண்ட காலத்துக்கு என்ன சொல்கிறது, சஸ்டெயினபிளாக யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறது. இப்போ இன்ன விஷயத்தை செய்தால் அது எங்கே காண போய் உதைக்கும்னு சொல்கிறது இந்த மூளையை
மேற்பட்டு அதாவது ஃப்ரண்டலோப் அந்த ஃப்ரண்டலோப்பை போய் அடித்து விட்டுரும் இந்த கோதாரிகள் இப்போ இந்த அரசாங்கம் பிடிச்சு கொண்டு இருக்கிற விஷயங்கள். அப்போ அவன் வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்து வேலை செய்வானா அவனுக்கு அந்த மண்டேக்குள்ளே ஃபுல்லாக அதை பற்றி தான் திங்கிங் இருக்கும். எதெங்காச்சும் அடித்து விட்டுருவான். அவனுக்கு செக்ஸில் கூட நாட்டம் இருக்காது. பொம்பளை பிள்ளைகள் இந்த காணொலியை நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. தண்ணி அடித்தா தான் கெத்து, போதைப்பொருள் வாங்கிச்சா தான் கெத்து, நீண்ட நேர உடல் உறவுக்கு நெல்லம் அப்படி இப்படின்லாம் கட்டி வச்சுக்காங்க. அவையால் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டே வர மாட்டேன்னு கொஞ்ச நாளையில் சிலவள் ஆரம்பத்தில் அது அப்படி இருக்கோ தெரியலை. ஆனால் ஒரு காலத்துலேயும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஒரு புகைப்பொருளின் பெட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருக்கும். அது அறிகுறி என்னென்னா அதை பாவிச்சா ஆண்குறி எழுச்சி வராது, ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். அதான் காரணம். சிலதுகள் வந்து இன்டெரக்ட் ப்ரமோஷன். ஆனால் நாங்கள் எவ்வளோத்துக்கு இந்த சோஷியல் மீடியாக்களால் இந்த ப்ரமோஷனை செய்கிறோமோ அதை விட பல மடங்கு வேகத்தில் அவங்களோட ப்ரமோஷன் இருக்கும். அவங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் ப்ரமோஷன் செய்வாங்க. இந்த கோவிட்டுகளும் இந்த வியாபாரம் எல்லாம் படுத்த நினைக்கிறீங்களா? எல்லா கடையும் போட்டினா அவனுக்கு தெரியும் எந்த ரேக்குகளால் கொண்டு என்ன மாதிரி விற்கிறதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பழைய கொப்பியும் புத்தகம் பேனையும் எழுத்தும் எங்களுடைய பேப்பரும் உதயன்லேயும் பலம்புரியிலையும் தினக்குறையிலையும் வரும் பார்த்து ஆர்டிக்கல் வாசிப்பம் பண்ணுறது அது வரும். அது படிக்கத்தான் வேணும் நிறைய விஷயம். ஆனால் நாங்கள் இன்னும் இப்போதைய டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக வேணும் இல்லையா? நான் சொல்ல வர்றது நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன மாதிரி கிரிமினலாக யோசிக்க வேணும். எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இவங்க என்ன மாதிரி இதை கொண்டு வருவாங்க என்று யோசிக்க வேணும். இதில் ரெண்டு விஷயம்தான் தடுப்பு முறை. இதை கொண்டு போகிறது இந்த பிள்ளைகள் ஏன் அதுக்கு போயினம்ன்ட்டு ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா அதுவும் இந்த டோப்பமைன்லாம் போயினும். இந்த டோப்பமைன் ஈஸியாக நீங்கள் அன்புக்குள்ளால் கொடுத்துட்டா பிள்ளையை தடவி அரவணைச்சு தலையை தடவி முதுகில் தடவி மெதுவாக அன்பு காட்டி நெடுக காட்டணும் மட்டும் இல்லை, ஒரு அவர்களுக்கு ஒரு பரிவை காட்டும்போது அவையே அதுக்குள்ளே போயினும். பெற்றார்கள் இந்த மாதிரி செய்யக்க பெற்றார்ன்ற பாணியில் ஆசிரியர்களும் தட்டி அவைகள் டிசிஷன் மேக்கிங்கில் எங்கெங்கே எல்லாம் பிளவடினுமோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் அப்ரோச்சோடு நீங்கள் தட்டி கொடுத்து பாருங்கோ. கடைசி வந்தும் அவன் அதுக்கு போக மாட்டான். நல்ல உதாரணம் சொல்கிறேன். தேவையண்டா நீங்கள் இதை ஆராய்ச்சி பார்க்க வேணும். சில வேளை உங்களுக்கு கோபம் பெறலாம். இந்த பிடிபட்ட படிகள் எல்லாம் அந்த காலத்தில் காவாலிகள்னு சொல்லி பாத்திமார் பலுன்னு வெளுத்து போட்டு நீங்கள் கழிச்சு விட்ட படியெல்லாம் இப்படி போனது. நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த டீமுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பண்பான சேர் ஒரு ஆள் இருப்பார். அந்த சேரண்டா படிகளுக்கு விருப்பம் என்று படிகளே சொல்லுவாங்க. அவர் சில வேளை தண்டை லவ் ஸ்டோரிகள் பழைய கதைகள் இதுகளெல்லாம் சொல்லி தண்டை வளத்துக்கு எடுத்து அந்த படியன் சில வேளை யூனிவர்சிட்டி என்ற பண்ணியிருப்பான். வடிவாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் நான் சொல்கிற பிள்ளையோ சரி உண்டு. யாராவது பிள்ளையன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. அடிக்கந்தான் வேணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து சரீர ரீதியான தண்டனைகளை கொடுத்தா குற்றம் வந்து ஃபீனல் கோர்ட்லேயே வந்துட்டுது. ஆனால் இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. இதை விட என்னுடைய ஏடிஎம் கார்டு களவெடுத்தவே உங்களுக்கு தெரியும். அந்த ஏடிஎம் கார்டு களவெடுத்ததுக்கு பின்னால் அது கேம் விளையாடினு தெரியும். அந்த பிள்ளைகள் இல்லை. ஆனால் அந்த கேமுக்கு பின்னாலேயும் ஒரு போதைப்பொருள் நெட்வொர்க் கொண்டு இருக்குது. சரியா? இந்த கேம் அதுக்குள்ள அடிக்ட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு இதுகளை கொடுத்து வியாபாரம் செய்கிறது, இது ஒரு பெரிய நெட்வொர்க். எங்களோட நாட்டில் இந்த போதையை கண்ட்ரோல் பண்ணுறது சரியான லேஸ். ஏன்னு எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ரேடர்கள் எல்லாம் சுற்றி பேர் அடிக்குது. கடலில் கண்காணிக்கிறேன் என்ன ஏதேன்னு ஐட்டம் வந்தால் உடனே ஆக்களை பிடிபடும். மெனியும் இந்த முந்தியான விளையாட்டுகள் காட்டிலாது. விமானத்தால் உலங்கு வானூர்தியில் கண்காணிக்கணும். எங்களுடைய ஒரு தீவு உள்ளான் நெட்வொர்க்கை வடிவாக பார்த்து கிளியர் பண்ணி விட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. இதை வந்து யாருமே உங்களோட பழி நோக்கத்திலையோ அல்லது தண்டனை உங்களை வந்து ஒரு கேவலப்படுத்தணும் மட்டும் நான் இந்த காணொலியை வழிவிடையில. நீங்கள் யாராவது பார்க்குறாக்கள் சில வேளை உங்களை ஏதோ வேண்மம் யார் செய்கிறேன்டே எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களே மக்களப்பட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு எங்களோட சமூகத்துக்கு தேவையில்லை ஒரு விஷயம். எங்களோட சிந்தனையே உதுக்கலான் இருக்கும். எந்த நேரம் புதுசாக ஒரு ஐடியா வராது, ஒரு மோட்டிவேஷன் வராது. இது இல்லா கட்டத்தில் சூசைடல் ஐடியாஸ் வரும், ஒரு லூஸ் ஆகிடும், சிசோஃபீனியா வரும், நீண்ட கால உள்ள பிளவு வரும். இதால் குரோனிக்காக உங்களுக்கு அது குரோனிக் சிசோஃபீனியா வரும். இதால் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்களா இந்த போதைப் பொருட்கள்லையும் இது நான் சொல்கிறது என்னதுக்கு என்றால் சில போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்ற ஹேர் ஸ்டைல்ஸை வச்சு கூட சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிப்பினோம். இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் பெரிய ஒரு வைத்திய நிபுணர்கள்ட்ட போனீங்கன்னா அவற்றை தலைவட்டை வச்சே பிடிச்சிருவினோம். கெனபிஸ் பாவிக்கிறார்கள், கஞ்சா பாவிக்கிறார்கள். அவை என்ற தலைவட்டு வந்து எப்படி இருக்குமெண்டா எங்களுக்கு ட்ரைனிங்கில் இதுவரை பற்றி சொல்லி கொடுக்குறது. அதுவே வந்து கூட அந்த சுருள் மாதிரி இப்படி அந்த கும்பியாக இருக்கும் பார்த்தா பொதுவாக. அதுக்காண்டி யாரேன்னு ஒரு சித்தரை யாரேன்னு ஒரு சாமி போக்குள்ள ஆளுக்கு அப்படி இருக்குன்றோடனே நீங்கள் வந்து அவையை கொண்டே இதுன்றையில் அவை தங்களுடைய ஒரு பேஷனுக்காக தங்களுடைய ஐடென்டிக்காக அப்படி செய்திருக்கலாம். நான் சாதாரணமாக இதோட அடிக்ஷான்னு சொல்கிறேன். இதோடு சேர்த்து அவை நான் சொன்ன இந்த படபடப்பு தன்மைகள், கண்ணுகள் சிவப்பா இப்படியான விஷயங்கள் இருக்கும். ஹெரோயின்ன்ற போதைப்பொருள் பாவிக்கிறாக்கள் தலைமையிலே அரிச்சு கூட வட்டி இருப்பினமாம் பார்த்தா. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தா. நீங்கள் கேட்கலாம், நிறுவனம் நீயும் சில சைட்டுக்கு அரிச்சு தானே வச்சிருக்கிறேன் அப்படியான்னு சொல்லி பொதுவாக அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். நான் வாசித்த சில ஆர்டிகல்ஸில்
அதுக்காண்டி எல்லாருக்கும் இது பொருந்தாது, தெளிவாக நான் சொல்கிறேன். இதோட அவர்களுக்கு போதைப் பொருளை பாவிக்கிறதுக்குரிய ஏனைய இயல்புகள் உங்களுக்கு தெரியும் தானே. எவ்வளவோ ஒரு தங்கமான கலாச்சாரமாக இருந்த எங்களுடைய நாடு எவ்வளவு நாசமாக்கி வச்சு கிடக்குது. இதுக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் ஜனாதிபதி நல்ல விஷயங்களை செய்கிறார். இந்த இனம், மதம், மொழி இதெல்லாம் வேண்டாம் ஐயா. அந்த எடுத்திருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இது இந்த நாட்டில் வாழ வேணும்னு நினைக்கிற ஒரு எனக்கு இங்கே இலங்கை எல்லாரும் என்னென்று பாவிக்கிறது, இலவச கல்வியில் இங்கே படித்து போட்டு சொந்த நாட்டுக்கே தண்ணி காட்டி போட்டு வெளியில் ஓடுறது. சிலவில் எங்களுக்கும் அந்த ஐடியா வந்திருக்கு. காரணம் இங்கே இருக்கிற நிலைமை, இங்கே பிள்ளைகளை வளர்க்கல, இங்கே என்னத்தை செய்கிறது, இங்கே ஒரு கட்டத்துக்கு இங்கே விட மாட்டாங்க, இந்த சிஸ்டமே ஒரு தலைகளாக கிடக்கு. ரெண்டேக்க இங்கே இருக்க வேணும்னு நினைக்கிறவன் இந்த நாட்டை க்ளீனாக வச்சிருக்க தான் ஆசைப்படுவான். இந்த நாடு க்ளீனாக இருந்தால் அங்கே இருக்கிறவங்க கூட இங்கே வந்து இருப்பான் இல்லையா. அதுக்கு கட்டாயம் இந்த வேலை திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண வேணும். கடைசியாக ஒரு வினயமான வேண்டுகோள், இந்த பத்திரிகைகளில் பார்த்தீங்களா வெறும் அந்த இறங்குதுறையில் 50 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது, கேஸில் 300 கிலோ கஞ்சா, மருதங்கேணியில் அல்லது அங்கே இங்கே இவ்வளவு கைப்பற்றினார்கள், திடீர் சுற்றி வளைப்பு என்று பெரிய பெரிய கொட்ட நிலத்தில் போடுறது. இது இப்போ இது மெலிஞ்சிட்டது தாராளமாக. சாதாரணமாக தெரியாதவைக்கு தெரிய பண்ணுறது இல்லை, அது ஒரு ட்ரெண்டிங் ஆகுறது. இதை சொல்கிறது எங்களுடைய மனித மனம். நான் சிம்பிளாக ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துகிறேன். வியூவர்ஸ், நீங்கள் இப்போ குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம், சரியா? உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் ஒரு தரம் குரங்கை பற்றி நினைக்காதீங்க. உங்களோட மைண்டுக்குள்ளே இப்போ குரங்கு குட்டி வந்து பாஞ்சு ஓடி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒரு குரங்குன்ற படம் ஒன்று வந்து போயிருக்கும். இதே விளையாட்டு தான் தெரியாததை தெரிய பண்ணுறது. அப்போ ஏழுமானவரை உதுவலை நீங்கள் கணக்கெடுக்காம விடுங்க. ஆனால் அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை செய்வதென்று வேறு வேறு வேடிக்கைகளை பாவிக்கணும். இப்போ நான் கூட இந்த காணொலியில் இந்த பொருட்களின் பேர்களை பாவிச்சதுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளணும். ஆனால் இப்போ குழந்தைகள் இல்லை தானே, முழுக்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரு 4-3 போதைப் பொருளை பற்றி தான் தெரியும். இப்போ பார்த்தால் ஒரு பாடசாலையில் போய் கேட்டால் 51 பேர் எழுதுகிறாங்களா அவங்க. 51 சொன்னால் நம்ம மாட்டீங்க, 10ஆம் ஆண்டு படியில் 51 போதைப் பொருள் பேர் எழுதுகிறாங்களா. அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. அப்போ ரெண்டாலும் இந்த சமூகம் இதால் அழியுமான்னு பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஏற்கனவே கொழும்பு எல்லா இடம் இருக்குது தான். அது எங்களோட மனித உடல் வந்து எங்களை காப்பாற்றி கொள்கிற இயல்பிலே இருக்கும். எங்கேன்னு ஒரு கொஞ்சம் க்ரௌட் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 30% இதுக்கு போட்டுது. அதை எடுத்து எங்களோட இணைச்சி அவையை வாழ வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த வேலை திட்டத்துக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்குமே பிரியோசனமாக இருக்கும். அனுப்பிவிடுங்க தயவுசெய்து. ஏனெண்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்க்குற முழு பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏனெண்டா இது வந்து நான் இங்கே வந்து சைவ சமய சொற்பொழிவோ அல்லது மத பிரச்சாரமோ அதோ செய்யலை. இது வந்து ஒரு உயிர் காக்கிற விஷயம். இதை எனக்கு ஒரு வியூவில் ஒரு சின்ன வருமானம்ன்றதை தாண்டி இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. இதை தெரிஞ்சால் ஏங்கிப்போம் ஜனம், இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி. இன்னொரு விஷயம் இருக்குது, சிலதுக்கு இருக்கா இல்லையா, இருக்கு அல்லது இல்லை என்ற ஒரு ஆப்ஷன். போதைக்கும் அப்படி தான் எங்களுக்கு வைத்தியர்கள் எல்லா விழிப்புணர்வுகளையும் சொல்லிவினோம், இருக்கு இல்லை. ஆனால் சிலது ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேணும். இப்போ ஆரம்ப காலத்தில் கல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. பிறகு சில விஷயங்களில் வந்து இன்றைக்கு ஐசில் வந்து நிற்குது. அப்போ நீங்கள் முடிவெடுங்க என்னென்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு விளங்கும். நானே அதை சொல்லலாது. இதை போட்டுக்கொண்டு எந்த ஒரு போதைப் பொருளையுமே ரெக்கமெண்ட் பண்ணிடலாது. ஏன்னு சொன்னால் அது மெதுவாக தொடங்கி அடிக்ஷனுக்கு போகும். சிம்பிளாக சொன்னால் ஆரம்பத்தில் எந்த போதைப் பொருளும் குறைந்த அளவிலேயே அந்த ப்ளஷரை கொடுக்கும், டோப்பமைன் நான் சொன்னது. பிறகு அது காணாதுன்ட்டு நிறைய எடுக்கும். உதாரணமாக ஒரு 3 போத்தில் அடிக்கிறவருக்கும் ஆரம்பத்தில் 1 போத்தில் அடிக்கிறவருக்கும் ஒரே அளவு ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஆனால் அவற்றை அளவு கூட, அதால் அவருக்கு வர பாதிப்பும் கூட. அவருக்கு கிட்னி போடும், லிவர் பழுதாகிடும், வேலைக்கால் மண்டையை போட்டுருவார். ஆக சொல்ல வாரது, சும்மா ஒன்றில் பெம்பலுக்கு தொடங்கி எங்கேயோ போய் நிற்கும். கடைசியாக குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். ஏனெண்டா என்னத்துக்காக குடிக்கிறீங்களேன்னு இப்போ படிகள்கிட்ட கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, சோக பாட்டி என்று சொல்லுவாங்க, பர்த்டே பார்ட்டி என்று சொல்லுவாங்க, பைக் எடுத்தா பார்ட்டி என்று சொல்லுவாங்க, பைக் விற்றா பார்ட்டி என்று சொல்லுவாங்க, லவ் ஓகே ஆயினா பார்ட்டி என்று சொல்லுவாங்க, லவ் ஃபெயிலியர் இருந்தாலும் பார்ட்டி என்று சொல்லுவாங்க. சரியா? மனசுக்கு குழந்தை பிறந்தாலும் பாட்டி கொண்டு வான்னு கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு ஆளை பிடிச்சி கேட்டதான், உங்களுடைய கணவர் எப்பப்போ எல்லாம் குடிப்பார்ண்டு. அவர் மற்றாக்கள் மாதிரி இல்லை, அவர் பார்ட்டி டைமுகளில் மட்டும்தான் குடிப்பார் ரெண்டு. ஒரு ஆள் டாக்டருக்கு சொன்னாவும். அப்போ டாக்டர் சும்மா ஆளில் தானே டாக்டர் இருக்கிறார், உங்களோட எவர் எப்பப்போ எல்லாம் பாட்டிக்கு போவார், ஒரு நாளும் பாட்டிக்கு போவார். சரியா? ஒரு அருமையான காணொலியோடு நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். இந்த விஷயம் சமூகத்துக்கு கட்டாயம் தேவை. பகிர்ந்து விடுங்க மறக்காமல். இப்படியா நாட்களுக்கு வக்காலத்து வேண்டி பழகாதீங்க தயவு செய்து. ஏனென்று சொன்னால் அவையே க்ளீன் பண்ண வேணும். அதுதான் அரசாங்கம் செய்யுது. ஏனென்றால்
அவைக்கும் கூடாது உண்மையாக. அவை இந்த குடும்பமும் இதால் தான் நாசமாக போயிருக்கும். அவை உண்மையாக பாவம். அவையில் நீங்கள் பழி உணர்வோ அவையை தண்டிக்கிற உணர்வோ அவையை பிடிச்சி கொடூர உணர்வோ செய்ய தேவையில்லை. அவங்களையும் எப்படி இதுக்குள்ள எடுக்கிறது என்றதை யோசிப்போம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அனுரகுமார திசாநாயக்க அதுமாரி ஜனாதிபதி அவர்கள் செய்கிறார். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் போதை இப்போ விளங்குதா, ஒழிக்க வேணுமா இல்லையா, ரோட்டு போடுறதா இதா திறமண்டு இப்போ உங்களுடைய மனதுக்கு யோசிச்ச ஒரு ஐடியா வந்திருக்கும். கட்டாயம் தேவைங்கிற நாட்டில் இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி புடுங்கி எறியணும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கூறுங்க. இப்படி விஷயங்களை நானும் மோட்டிவேஷனாக சொல்ல வேணுமெண்டா உங்களுக்கு ஒன்றும் செலவாகாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு காசு வராது, வியூவுக்கு தான் காசு 1000 பேர். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்னட்ட இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? யாருக்கும் இருக்கும் தானே. ஒரு ஆன்மீக பேச்சாளர் கூட 3-2 கதை கேட்க கை தட்டினா அவர் இன்னும் கொஞ்சம் கூட கதை பேர். ஒரு சாமியாருக்கு எவ்வளோ இருக்குண்டா, சாதாரணமாக மனுஷன் ஒரு பிஹெச்ஐ எனக்கு அப்படி இருக்கிறது பிள்ளைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு சின்ன இன்கமும் பெறும், நிறைய வியூஸ் வரைக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு தேவை இல்லையா? சப்ஸ்கிரைபருக்கு காசு இல்லை. மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியும் லைக் செய்து உங்களோட கருத்தை மறக்காமல் போட்டுட்டு போங்க. நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க இதை பற்றி? இது தொடர்பாக எங்கேயாவது விழிப்புணர்வு செய்ய வேணும், இப்படி கதைக்க வேணும். இப்போ கதைச்ச விஷயத்தை உங்களுடைய டீனேஜர்ஸோட கதைக்க வேணும்னு சொன்னால் நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில். ஒரு பிஹெச்ஐயா எனக்கு கொஞ்சம் தெரியும். இதில் தேவைன்னா கால் பண்ணுங்க, வந்து கதைக்க நான் தயாராக இருக்கிறேன் இலவசமாக. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.